Assalamu alaikum. Hello everyone. I am Nika from Nika Special. புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நல்ல சாஃப்டான பன்னு மாதிரி சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. இதனோட அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கூடவே எந்த கப்பில் வந்து நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சீனி, 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு பால் பவுடர் இல்லை அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். பால் பவுடரில் எதுவும் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளம் சூடுள்ள தண்ணியாக இருக்கணும். அதாவது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள தண்ணியாக இருக்கணும். அது வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து பிசைவோம்ல நல்லா சாஃப்டாக, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போம்லாம் மாவுக்கு தண்ணி தேவைப்படுறோம் அப்போம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் எடுத்திருந்த தண்ணியில் பாதி கப் தண்ணி வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கு. மீதி பாதி கப் தண்ணி வந்து இருக்குது. நான் கிட்டத்தட்ட 250 ml வந்து தண்ணி எடுத்திருந்தேன். அடுத்து இதில் மேல் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லா இடம் நல்லா தடவி விட்டுருவோம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல மாவு வந்து காஞ்சி போகாமலும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் தடவி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இப்போ மூடி போட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இப்போ நான் மூடி போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. அதே நேரம் நல்லா உப்பியும் வந்திருக்கு. இப்போ லைட்டாக நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக பிசைஞ்சு விட்டாச்சு. அடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்கணும் இல்லை, சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு கையில் உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம லட்டுக்கெலாம் எடுப்போம்ல அந்த மாதிரி. அவ்வளோதான், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இன்னொன்று உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இன்னொரு கையில் வந்து உள்ளங்கையில் வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா ஒரே உருண்டைங்களாக கரெக்டாக சமமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான், இப்போ வந்து எல்லா மாவுலையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை ஒரு சைடு வந்து ஒரு 40லேருந்து 50 செகண்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வேக விட்டுருவோம். 40லேருந்து 50 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 50 செகண்ட் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். இதனோட கலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா வெந்தும் வரும். ஒரு 20 செகண்டுக்கு ஒருக்க இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு ஓரளவுக்கு ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பும் அடங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அடங்கிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம போடும்போது சின்ன சின்ன பன் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா பெருசாக இருக்குது. நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு. நாம் இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த கலருமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ பெருசாகி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ மீதி உள்ளதை எடுத்துடலாம். இப்போ மீதி உள்ள மாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெயோட சூடு வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் வந்து 30 செகண்டே திருப்பி போட்டுருங்க. 40 செகண்ட் 50 செகண்ட் அந்த மாதிரி விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்கனால 30 செகண்டே வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர் வந்ததும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் செகண்ட் டைம் போட்டதையும் 30 செகண்டே திருப்பி விட்டுட்டேன்.
அதே நேரம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 20 செகண்டுக்கு ஒருக்க இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு கலருக்கு வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம எடுத்துருக்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. 1 கப் மாவுக்கு 1/2 கப் சீனி எடுத்துருந்தோம்னா அது கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு சின்ன மைனஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 1 கப் மாவுக்கு நான் 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம். நீங்கள் அந்த அளவுக்கு சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஏன்னா பால் பவுடரோட வாசனை வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரம் பால் பவுடர் அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்குது. அதனால் பால் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.